9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்க ஐயா. தமிழ் புத்தாண்டு பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. கொஞ்சம் நஞ்சு அடியெல்லாம் இல்லை, இது கிட்டத்தட்ட 2.5 வருஷமா கூட்டு விளையாண்டு இருக்கிறாங்க. உறவு சார்ந்த விஷயத்துலையும் சரி, நண்பர்கள் விஷயத்துலையும் சரி, ஏமாற்றம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலை கொண்ட சிம்மராசி நேயர்கள். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகுமா, இல்லை இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்ல வருது இவங்களுக்கு, அவரை பற்றி சொல்லுங்க. முதல் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதுபோக என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இப்போ சிம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதோடு இல்லாமல், இவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு, அப்படி கஷ்டப்பட்டாலும் நான் சிம்ம ராசி அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வார்களா வீழ்வார்களா அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கலாம். அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், சிம்ம ராசிக்காரர்கள் என்னைக்குமே வாழ்வார்கள், வாழ்ந்து காட்டுவார்கள். ஆனா இந்த பீரியட்ல அவங்களுக்கு அஷ்டம சனி. அப்ப இந்த அஷ்டம சனி வந்த உடனேயே எனக்கு குடும்பத்தில் குழப்பம், திடீர்னு எனக்கு கடனாகி போச்சு, செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில எனக்கு பாத்தீங்கன்னா நஷ்டம் வருது, அந்த தொழிலே பாத்தீங்கன்னா செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஆகுது, எங்கிட்ட வேலை செய்பவர்களும் கரெக்டா வரமாட்டேங்கிறாங்க, அதே சமயத்துல நான் ஒரு பதவியில் இருக்கிற, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற, எனக்கு குழப்பங்கள் ஆகுது, ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க தான் சிம்மராசிக்காரங்க. அது போக அவங்களுடைய ராசியிலேயே கேது பகவான், அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான். இப்போ சனியும் அஷ்டம சனி, கேதுவும் ஜென்மத்துல, ராகுவும் 7ஆம் இடத்துல. இப்ப இந்த 3 கிரகங்களும் சிம்ம ராசிக்காரரை வாட்டி வதைக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்களுக்கு அடிதான், எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டங்கள் தான். இப்ப குழியில விழுந்துட்டாங்க, மேல வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே வழியே தெரியல. அப்ப இன்னைக்கு டோட்டலா இருட்டு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வெளிச்சம் இல்லாமல். இப்ப இருட்டு வீட்டுக்குள்ள விட்டு அவங்களை பூட்டிட்டா எந்த பக்கம் வர்றது, வெளிச்சம் இல்லாமல் இன்னைக்கு கவலையும் கஷ்டமும் பட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனா இதுல 2 பாயிண்ட் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா மீண்டும் வர முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது, இவங்களுக்கு 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மீனம். அந்த மீனத்தில் தான் சனி இருக்கிறாங்க, அஷ்டம சனி. அதே மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருந்து 12 வருடம் கழித்து குரு பகவான் உச்ச பலத்தோடு அந்த கடகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த உச்ச பலத்தோடு உச்ச பார்வையோடு அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப அந்த குரு பகவானுடைய ஒளி வீச்சு, அந்த ஒளி கதிர் தன்னுடைய சொந்த வீட்டு மேலேயே விழுகுது. அப்போ தன்னுடைய வீட்டுக்கு பாதகம் செய்ய மாட்டார். இது ஒரு கேள்வி. அதே சமயத்துல அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் முழு சுபகிரகம். இந்த 9 நவகிரகங்களிலேயே முழு சுபகிரகம் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த சனியை பார்த்துட்டாரு. இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனி அப்படிங்கிற பேச்சே நீங்க பேச வேண்டியது இல்லை. ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த சனி பகவானை குரு பார்த்ததுனால அந்த அஷ்டம சனி ஆகப்பட்டது குருவுடைய பார்வையில நல்லவராக மாறி நீங்க இடம் வாங்கலாம். ஏன்னா குரு பகவான்
4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அதனால நீங்க வீடு கட்டக்கூடிய அளவுக்கு இடம் வாங்கலாம், இல்ல வீட்டையே வாங்கலாம், இல்ல சிம்ம ராசிக்காரர்களாகப்பட்டது காடு தோட்டம் பூமி எதுவாக இருந்தாலும் வாங்கி போடலாம். இந்த அஷ்டம சனி இருக்குதே அப்படின்னு பயம் வேண்டாம். அஷ்டம சனியில கடன் பட்டாலும் அந்த கடன்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க சிம்ம ராசிக்காரர்கள். அது போக இவங்க கலைத்தொழிலில் விருப்பம் உள்ளவர்கள். அப்ப அந்த கலைத்தொழில கண்டிப்பாக நீண்ட நாள் இவங்களுடைய கனவு இந்த பீரியடில் பலிக்கும். அப்ப நீண்ட நாள் காத்துட்டு இருந்த இவங்க திடீர்னு ஃபேமஸ் ஆவாங்க அந்த குருடைய பார்வையில. அப்ப ராகு பகவான் ஆகப்பட்டது கேது பகவானும் சில நேரங்களில் சில மனிதர்களால் எத்தனையோ பேர்த்து கூட சிம்மராசிக்காரங்க பழகுறாங்க. அந்த பழகக்கூடிய மனிதர்களாலேயே கண்டிப்பாக துரோகம், ஏமாற்றம், சதி எல்லாமே இங்க கோட இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பது நல்ல விஷயம். அது போக இந்த 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எதிரிகள் யாரு, யார் துரோகிகள் யாரு அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தன்னுடைய கண் பார்வை தன்னுடைய வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக தெரியும். அப்ப அதை தெரிஞ்சு அவங்க விலகி நடந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஐயா, அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை அதே மாதிரி பிரான்ச்சஸ் இன்னொரு பிரான்ச் போடலான்னு இருக்கிறாங்கன்னா அதுவும் பண்ணலாமா? இப்போ சிம்ம ராசிக்காரருக்கு ஒரு 50% நல்லா இருக்குது, 50% நல்லா இல்லை. அப்ப அந்த நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்குது. அப்ப இந்த சமயத்துல தான் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே வியாபாரத்தை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வேற ஏதாவது பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணலாம், இல்ல வேற நான் பிசினஸ்ல பெரிய முட்டுவலி போடுறேன், அதை பெரிய லெவல்ல கொண்டு வர்றேன் அப்படின்னு நினைப்பது இந்த சமயத்துல கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதே சமயத்துல வேற யாரையாவது நம்பி கூட்டு தொழில், ஒருத்தர் இப்ப சிம்மராசி இருக்கிறாங்க, நாங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறோங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படியே அவங்க வேற விதமான ஐடியா கொண்டு வருவாங்க. அதுதான் பிரம்மாண்டம். அப்ப அந்த பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து போனால் சிம்ம ராசிக்காரர் கூட யார் சேர்றாங்களோ அவங்க நல்ல நன்மைக்கு வந்துருவாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் அடிபடுவாங்க, கடன் படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதனால பிரம்மாண்டத்தை நம்ப வேண்டாம், கூட்டு தொழில் செய்ய வேண்டாம். கூட்டாளிகளோடு சேர்ந்து நம்ம ஏதாவது வேற ஒரு கூட்டு நிலம் வாங்கலாம் அப்படின்னா வாங்கக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் நிதானமாக இருப்பது இவங்களுக்கு நல்லது. ஐயா, அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிரி தொலைகள்ல இருக்குமா, இல்லை படிப்படியே கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? எதிரிகள் துரோகிகள் கண்டிப்பா இவங்க சுத்தி என்னைக்குமே இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த எதிரிகள் யார், துரோகிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இந்த குரு பார்வையினால இவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த எதிரிகள் யார் எவர் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுடைய சகவாசத்தை கட் பண்ணும். துரோகிகள் இருக்காங்க தெரிஞ்சா அவங்களை விட்டு விலகிக்கும். இப்படி விலகினால் நீங்க தப்பிச்சுக்கலாம். அப்ப உங்க மேல எல்லாத்துக்கும் நல்ல நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்க. ஒரு பதவியில் இருக்கிறீங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்க, ஒரு லீடர்ஷிப்பா இருக்கிறீங்க, ஒரு அரசியல் இருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்க எல்லாத்துடைய அந்த நம்பிக்கையும் நீங்க காப்பாத்துவீங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது, ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதுனால, இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுடைய துணைவியாருக்கு கண்டிப்பாக உடல் பிணிப்பீடைகள் வரும். அவங்களுக்கு இந்த அடி கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே சமயத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கால் பாதம், அந்த பாதத்துல ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழல் கூட வரலாம். அதுபோக கண் பிரச்சனை இது மாதிரி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி எது வந்தாலும் அதற்கு நீங்க செலவு செய்தோ மருத்துவம் பார்த்தோ நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது. அவனுக்கு செலவு வரும், அந்த செலவு எப்படியாவது தப்பிச்சுக்குவீங்க. இந்த அஷ்டம சனி இந்த குரு பார்க்கறதுனால அந்த சனி நல்லவராக இருந்து உங்களை காப்பாற்றி தான் விடுவார். இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்? இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்களை நம்பி யாராவது நம்ம பார்ட்னர் போடலாம், அந்த தொழில் செய்யலாம், இதை செய்யலாம், இது பிரம்மாண்டமா லாபம் வருது அப்படின்னு அவங்க சொல்லி அதை நம்பி சிம்மராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்பி
கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பது இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. அதே சமயத்தில் அடுத்தவங்களை நம்ப வேண்டாம். இவர்கள் உண்டு, இவர்கள் வேலை உண்டு. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா நட்போ அதிகமா உறவோ எதுவுமே வச்சுக்க வேண்டாம். இல்ல நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், இல்ல நான் ஒரு அரசியல் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க எல்லாத்தோடையும் பழகுங்க. ஒரு முடிவு எடுப்பதில் ஜாக்கிரதையா இருங்க. முடிவு எடுக்கணும் பார்த்து. கண்டிப்பா. சிறப்புங்க. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் சொல்லுங்க. இவங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னா ஆஞ்சநேயர் கும்பிட சொல்லுங்க. நாமக்கல் அந்த ஆஞ்சநேயர் போய் கும்பிட்டு வர சொல்லுங்க. அது போக சனி பகவான சனிக்கிழமை நாள்ல எள்ளு தீபம் போட்டு இந்த பீரியட்ல கண்டிப்பாக கும்பிடுவது நல்லது. அது போக அவங்க பாத்தீங்கன்னா இந்த விநாயகரை, அந்த விநாயகருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு இவங்க மனதார பிரார்த்தனை பண்ணி அவங்க கெட்டியா பிடிச்சுக்க சொல்லுங்க. இவங்களுடைய கஷ்டம் எல்லாமே பரிகாரமாகும். இந்த 6ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ வர்றதுனால எந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்? 6ஆம் இடத்துல ராகு வர்றாருன்னா இந்த டிசம்பர் மாசத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த ராகுனால ஒரு மிகப்பெரிய எதிர்காலம், மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. ஆனா அதே சமயத்துல இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சனி பகவானால சில தடைகளும் வரும். அதனால இந்த ஒரு வருடம் குரு பயிற்சியிருக்கீங்க, இந்த ஒரு வருடம் கழித்து இல்ல இந்த 2 வருடம் கழித்து இவங்க இந்த ராகுனால கண்டிப்பாக ஒரு மாற்றம், ஒரு நல்ல எதிர்காலம், ஒரு நல்ல வளர்ச்சி, இவர்களை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும், நிச்சயமாக வரும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீன் அடுத்த காலையில் அடுத்த ராசியில பத்தி பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க மணியன்.